இங்க மனோஜ் ஆபீஸ் பாய் வேலைக்கு போறதுக்காக 12th எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு பிட் ரெடி பண்ணிட்டு இருக்கான். எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு எடுத்துட்டு வந்த பிட் எல்லாம் சார் முன்னாடியே டேபிள்ல வைக்கிறானுங்க. சார் அதை பார்த்துட்டு எடுத்துட்டு வந்த பிட் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போடுங்க, ஏன்னா போன வருஷம் நீங்களாம் பிட் வச்சு எழுதியுமே ஃபெயில் ஆயிட்டீங்க. அதனால இந்த வருஷம் நானே ஆன்சர் எல்லாம் போர்டில் எழுதி போடுறேன், அதை பார்த்துனாச்சும் ஒழுங்கா எழுதி இந்த வருஷம் பாஸ் ஆக பாருங்கன்னு சொல்லி எழுதி போடுறாரு. புதுசா வந்த டிஎஸ்பி ஆபீசர் வந்து பார்த்துட்டு என்ன பண்றீங்க, பசங்க எல்லாம் பிட் வச்சு எழுதிட்டு இருக்கானுங்க, நீங்க நடனா ஆன்சரை போர்டில் எழுதி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி திட்டுறாரு. அந்த நேரத்துல பிரின்சிபலுமே வந்து டிஎஸ்பி கூட்டிட்டு போயிட்டு லஞ்சம் கொடுக்குறாரு. எனக்கே லஞ்சம் கொடுக்குறியா, கொடுத்த பணத்தை போட்டோ எடுத்துட்டு பிரின்சிபல் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால இந்த ஸ்கூல்ல 12வது படிச்ச எல்லாத்தையுமே ஃபெயில் போட்டுறாங்க. மனோஜுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணன் கூட சேர்ந்து ரிக்ஷா தயாரிச்சு ஊருக்குள்ள ஓட்டி நிறைய பணம் சம்பாரிச்சு அம்மா கிட்ட கொடுத்து சந்தோஷமா இருக்கானுங்க. இவனுங்க பண்றதுனால ஊர் தலைவரோட பஸ் ஃபுல்லாகாம இருந்திருக்கும். அதனால இவங்க மேல பொய் கேஸ் போட்டு ஜெயில தள்ளிடுறாங்க. அப்புறம் மனோஜ் போய் அந்த நேர்மையான ஆபீசரை கூட்டிட்டு வந்து எங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு வெளியே வந்துடுறானுங்க. மனோஜ் டிஎஸ்பி மாதிரி நேர்மையான போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு அடுத்த வருஷமே 12th எக்ஸாம் பிட் அடிக்காம பாஸ் பண்ணிடுவான். அடுத்த 3 வருஷத்துல காலேஜ் முடிச்சுட்டு பாட்டி கொடுத்த காசை வாங்கிட்டு டிஎஸ்பி படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போவான். பஸ்ல போகும்போது தூங்குனனால பாட்டி கொடுத்த காசோட பக்கத்துல இருந்த பொம்பளை மனோஜோட பேக்க ஆட்டையை போட்டுட்டு போயிருவா. அப்ப இவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொம்பளைய பஸ் ஸ்டாண்ட்ல தேடிட்டு இருப்பான்.